என்ன மட்டும் எவரு கல்யாணம் பண்ணலன்னா நான் உயிரோட வா வா அப்படி சொல்லாதவா. எனக்கு எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரியலடா. அதான் உன் மாறன் அவன் உரும்குள்ள வரான் பேசுறான், அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா அவன் வெளியில வந்த அடுத்த நிமிஷமே அந்த சூர்யாவை உள்ள கூப்பிடுறியே, அதுக்கு என்னடி அர்த்தம்? அவன் அந்த பஞ்சாயத்தில் அழுதுட்டு நின்றதுக்கும் இங்கே வந்து மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் அதையும் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. மாறா, டீ குடிக்கிறியா? டேய் உன்னதாண்டா. என்னாச்சு இவனுக்கு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏதோ யோசனையில இருக்கான். இரு, டீ போட்டு கொண்டு வரேன். இல்லை, ஏதோ சரியில்லை. நமக்குள்ள இதுக்கு மேலே சந்தேகத்தை வளர விடக்கூடாது. அவன் ஊருக்கே போய் பார்த்துருவோம். டேய் டேய் மாறா, என்ன இவன் டீ எடுத்துட்டு வரதுக்குள்ள சொல்லாம கொள்ளாம போறான் பாரு. காரை கூட முழுசா துடைக்கல, அப்படியே இருக்கு. எங்க போறான் இவன் இவ்வளவு அவசரமா? என்ன நடக்குதுங்க? என்னடா இது? இங்க டச்சிங்கா? இது தப்பாச்சே. சாரி, ஏதோ ஒரு யோசனையில் வந்துட்டு இருந்தேன், அதான் முட்டிட்டேன். பரவாயில்ல. ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டியா? நான் வேணா ட்ராப் பண்ணவா? ஆஃபீஸ் கார் இருக்குல்ல, நான் அதிலே போய்க்கிறேன். நல்லா பேசி பழகி அவளோட கோபத்தை கொஞ்சமாவது குறைக்கலான்னு ட்ரை பண்ணேன். அவன் அந்த நிலைமைக்கு வர்றதுக்குள்ளே இந்த புஷ்பம் எல்லாத்தையும் பூந்து கெடுத்துட்டான். வந்த உடனே ஈஸியாக வீராவை கோத்துட்டா. அடடா, 2 பேரும் சேர முடியாம பிரிஞ்சு நிக்கிறத பாக்குறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த பேருக்கு ஃபேன்ஸ் வேற இருக்காங்களாமே. ஃபேன்ஸா? நான் இருக்கிற வரைக்கும் இந்த பிரிவு நிரந்தரமாகணும். இந்த நல்லவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமே, அப்படியே கூனி குறுகி புருஷனை கூட ஒதுக்கி வச்சிருவாளுங்க. கடவுளே, கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நான் நல்லவளா மாறிடவே கூடாது. என்னென்ன சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகுது. இது அவசரமாக பேசுகிற விஷயம் இல்லை வீரா. இப்படி நீ வெறுத்து ஒதுக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி 1000 சொல்லுவாங்க. அவங்களுக்காகலாம் நம்ம பிரிஞ்சு நிற்கலாமா? நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பித்த காலத்தில் புருஷன் பொண்டாட்டினா வீரா மாற மாதிரி இருக்கணும். அப்படி எத்தனை பேர் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் பொய்யா? சரி, உன் பேச்சை மீறி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதவே நினைச்சுக்கிட்டு நீ இல்லடி, உன் மனசு எனக்கு நல்லா தெரியும். அதை நினைச்சுக்கிட்டெல்லாம் நீ என்ன ஒதுக்கி வைக்கல. எல்லாம் அந்த புஷ்பனால வந்தது. எனக்கு வர்ற கோபத்துக்கு அவளெல்லாம் அவ யாரு உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு? இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணும்னு அவன் கலாட்டா பண்ணிட்டு கங்கணம் கட்டிட்டு தெரியுறா. நீ அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு எனக்கும் உனக்கும் ஒண்ணு இல்லைன்னு ஒதுங்கி நின்றுகிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்ல. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ இதெல்லாம் விரும்பிதான் செய்றியா? என்ன பிரிஞ்சு உன்னால வாழ்ந்துட முடியும்? நீ என்ன அவாய்ட் பண்ணும் போதெல்லாம் என்னோட மனசு எவ்வளவு வலிக்குமோ அதே அளவுக்கு உனக்கும் மனசு வலிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நீ என்ன லவ் பண்ற. இந்த ஜென்மம்னு இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னால என்ன மறக்கவே முடியாது. நானும் அப்படிதான். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடி. என்னை கட்டி வச்சு 10 பேர் அடிச்சு சித்திரவதை பண்ணாலும் எனக்கு வலிக்காது. ஆனா நீ என்னை பார்க்காம உன் பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கும் போதெல்லாம் அது ஒரு சின்ன மொமெண்ட் தான், ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே ஈட்டி இறங்குற மாதிரி வலிக்கும்.
இந்த உலகத்திலே பெரிய வழி என்ன தெரியுமா? நம்மளை பெருசா நேசிக்கிறவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவங்க தான் உலகம் நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க நம்மளை அவாய்ட் பண்றது தான். குழந்தனாரே, என்ன குழந்தனாரே, வெளிய வேலையா போனீங்களா? ரொம்ப களைப்பா இருக்கீங்க போலயே. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் வேணா போட்டு தரேன். பால் அடுப்புல தான் கிடக்கு. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, நான் போய் போட்டுட்டு வரேன். சரி, சர்க்கரை கம்மியா போடணுமா இல்ல தூக்கலாவா? ஐயோ அண்ணி, பரவாயில்ல அண்ணி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க உட்காந்து கணக்கு வழக்கு பாருங்க. நான் வெளியே இப்பதான் காப்பி குடிச்சிட்டு வந்தேன். என்ன குழந்தனாரே, ஆசையா மதனி காப்பி போட்டு தரேன்னு சொல்றேன், வேண்டான்னு சொல்றீங்களே. சரி, இன்னும் நீங்க என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா பாக்கலையோ? ஐயோ சிச்சி சிச்சி, அப்படிலாம் இல்லைங்க அண்ணி. என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? அப்படியே நான் ஒதுக்கி வச்சாலும் நீங்க இந்த வீட்டால் தானே, அதை யாராலையும் மாத்த முடியுமா? நீங்க தான் உங்களோட ஃபுட் பிரிண்ட்டை இந்த வீட்டில் ரொம்ப ஆழமா பதிச்சிட்டீங்களே. அப்புறம் மதியம் உங்க கையால கன்ஃபார்மா சாப்பிடுறேன். இப்ப காஃபி வேணாம். இவன் பேச்சுல ஒரு நக்கல் தெரியுதே. இவன் இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாதே. என்னவா இருக்கும்? ஏன் இந்த மாதிரி பேசிட்டு போறான் திடீர்னு? சார், இவன் தான் அது. ஆரம்பிங்க. ஏங்க, அந்த கலெக்டர் வீரா எப்படின்னா? அவங்க கேரக்டரை பத்தி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன பெரிய புலி சிங்கம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால அவகிட்ட போக கூடாதுனாங்களா? ஆமா, அதெல்லாம் உண்மைதான். சரியான டார்ச்சர் பிடிச்ச பொம்பளை. இவளும் பொழைக்க மாட்டேங்கிறா, நம்மளையும் பொழைக்க விட மாட்டேங்கிறா. என்னமோ இவதான் இந்த ஊரையே மாத்த வந்த அவதார மாதிரி அப்படி நடந்துக்கிறா. பொம்பளைனா கொஞ்சமாச்சும் அடக்க ஒடுக்க இருக்கணும். இவ அப்படியே சலங்க கட்டி ஆடுறா. சரியான திமிர் பிடிச்சவ. ஆனா உண்மையை சொல்றேயா, அவ புருஷன் கூட அவளை விட்டு ஓடி போயிட்டானா, கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பொம்பளை கூட எந்த ஆம்பளையும் குடும்பம் நடத்த முடியாது. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். ஆனா யாராச்சும் ஏதாவது சின்ன விஷயத்த தப்பு பண்ணிட்டாலும் அவங்கள நிக்க வச்சு அவ கேள்வி கேட்பாளாமே. ஆமாங்க, இவ காலம்லாம் ரொம்ப நாளைக்குலாம் ஓடாது. ஒரு நாள்ல ஒரு நாள் யாருக்கிட்டையாவது வசமா மாட்டுவா. அப்போ மொத்தமா செஞ்சு விட்டு போயிடுவானுங்க. ஏங்க, அவளுக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னீங்களே, புருஷன் இல்லாம எப்படி தனியா இருக்கா? இருக்கிறவளுக்கு ஒரு புருஷன், இல்லாதவளுக்கு 1000 புருஷன்.